வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய நகை துளிப்பாக்களில் சிலவற்றை பார்க்க போகிறோம். ஜப்பானில் சென்ட்ரியூ அப்படிங்கிற ஒரு கவிதை வகை உண்டு. அது தமிழில் நகை துளிப்பா அப்படின்னு அழைக்கப்படுது. ஐக்கூ கவிதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய வடிவம் தான் சென்ட்ரியூ. அதாவது ஒரு அங்கத சுவையோட, ஒரு கேலி கிண்டலோட, சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து கூறக்கூடிய விதத்தில் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. ஈரோடு தமிழன்பனுடைய சில கவிதைகளை மட்டும் இதில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கவிதையை பாருங்கள். நீதிபதி சொன்னபடி நின்றது, நீதி சொன்னபடி நிற்காத தராசு முள். இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீதி மாறாது, ஆனால் நீதிபதி சொல்லக்கூடிய சொல் தவறாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் அங்கே ஆனால் அந்த தராசு முள் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீதி என்றைக்குமே தவறாது, ஆனால் நீதிபதியோட சொல் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற கருத்தை இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. இரண்டாவது பாருங்கள். 2 வருடங்களாய் நோயால் முடியாதது மருத்துவத்தால் ஒரே நாளில். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை முறையை பற்றி சொல்லுது. 2 வருஷமாக நோயோட போராடிக்கிட்டு கொண்டிருந்த ஒரு ஆள் இன்றைக்கி மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போய் மருத்துவம் பார்த்து இறந்து போயிட்டார். அதை இந்த கவிதை சொல்லுது நமக்கு. அடுத்து பாருங்கள். அமைதி வெடித்து புத்தர் சிலை தூள் தூள். அதாவது அமைதி, புத்தர் அமைதிக்கு ஒரு இலக்கணமாகவும் சொல்லுவாங்க. அமைதியாக புத்தர் போதி மரத்தடியில் அமர்ந்திருப்பார். அப்போது எல்லா பக்கமும் அந்த அமைதி நிலவட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடங்களில் புத்தர் சிலையை வச்சுருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி கலவரமெல்லாம் ஏற்படுது. அப்போது அந்த அமைதிக்கான அந்த புத்தர் சிலையே அந்த கலவரத்தால் என்ன ஆகுதுன்னா தூள் தூளாக உடைக்கப்படுகிறது. யார் அமைதிக்காக போராடினாங்களோ அவங்களுடைய சிலையவே தூள் தூளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மனிதனுடைய சிந்தனை மாறிவிட்டது அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு புரிய வைக்கிறது. அதற்கு அடுத்த கவிதை பாருங்கள். கிளித்தோப்பில் கட்சி கூட்டம், பேசுவதை நிறுத்திவிட்டன கிளிகள். இன்றைக்கி நமக்கு அரசியல் எப்படி போய்கிட்டுருக்குன்னு தெரியும், ஆனால் கிளிகளுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியும். கிளிகள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கொஞ்சி அது ஒரு மழலை மொழி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதற்குரிய அந்த தோப்பில் அரசியல்வாதிகள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த கிளிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சான், பேசுகிறதையே நிறுத்திருச்சான். அப்படி கவிஞர் சொல்கிறார். அதாவது அரசியல்வாதிகள் அந்த புரியாத மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் போடுறாங்க. அவங்களே என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்போ அதை ஒரு எல்லல் சுவையோடு வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த கவிதை. அதற்கு அடுத்த கவிதை பாருங்கள். ஒளிபெருக்கி சோதனை முடிந்ததும் பேச்சாளர் சோதனை. ஒளிபெருக்கி நம்ம மைக் டெஸ்டிங் பண்ணுவாங்க, ஹலோ மைக் டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நல்லா வேலை பார்க்குதா, அது பேசுதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த ஒளிபெருக்கி சோதனை முடிஞ்சிருச்சு. இப்போ பேச்சாளர் சோதனை. அந்த பேச்சாளர் சோதனைனா பேச்சாளர் பேசுகிறத கேட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேதனைப்படுத்தினார். அங்கே உட்காந்தவங்களாம் ஏன்டா இங்கே அவர் பேசின பேச்சை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஒளிபெருக்கி வேலை செய்யுதா அப்படின்னு சோதிச்சு பார்த்து முடிஞ்ச உடனே பேச்சாளர் பேசியே அந்த பார்வையாளர்களை எல்லாம் வேதனைப்படுத்துகிறாரு, துன்பப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை. அடுத்த கவிதை பாருங்கள். பிரிந்த உயிரின் வேதனை, இதுவரை பிணத்திலா வாழ்ந்தேன் அப்படின்னு. அதாவது உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடலுக்கு மதிப்பு. அப்போ அந்த உயிர் அந்த உடலை விட்டு போன உடனே அது நினச்சிக்கிச்சான், இது நாள் வரைக்கும் நாம் பிணத்தோடு தான் நடமாடிக்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி அது யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே ஒன்று நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, அது இல்லை அப்படின்னா அந்த மதிப்பில்லை அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. அதற்கு அடுத்த கவிதை பாருங்கள். பூனைக்கு ஞானம் வந்தது, எனினும் கொண்டாட முடியவில்லை எலிகளால். பூனை என்ன பண்ணும், பசி வந்துச்சுன்னா எலிகளை வேட்டையாடிடும். இப்போ பூனைக்கு ஞானம் வந்துருச்சு, அறிவுக்கு மேலே ஞானம் வந்துருச்சு, உயிரையெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு ஞானம் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலுமே கூட பசி வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த எலிகளை அது எப்படி சாப்பிட்ரும். அந்த பசி வந்தால் 10ம் பறந்து போகும் அப்படிம்பாங்க. அதாவது சில பேர் தேவையில்லாத வரைக்கும் தான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தேவைன்னு வந்துருச்சுன்னா எதுக்கும் துணிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. அதற்கு அடுத்த கவிதை பாருங்கள்.
இறுக மூடிக்கொண்டன பாடநூல்கள் மாணவாபிமானம். அதாவது இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு அந்த படிப்பு மேலே பெருசாக ஆர்வம் இல்லை. படிப்பை வந்து ஏதோ ஒரு சுமையாக நினச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த குழந்தைகளை நம்ம துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த பாடநூல்கள் என்ன ஆயிடுச்சான், அப்படியே மூடிக்கிச்சான், தனக்குத்தானே மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடுறாரு கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அதற்கடுத்த கவிதை பாருங்கள். கதை வேண்டாம், கதவை திறந்து விடு, குழந்தை அடம் பிடிக்குது. ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க, அந்த கதைகளில் தான் உலகம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெளியில் போய் நாங்கள் உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அந்த குழந்தைகள் வெளியில் போய் விளையாடியோ எப்படியோ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தயாராகிருச்சு அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. அதற்கு அடுத்தபடியாக கடைசி கவிதை வருமானம் இல்லை, ஊர் சுற்றும் குடைராட்டினக்காரன். இப்போ குடைராட்டனம் இருக்குன்னு வைங்களேன், அது குழந்தைகளாக வந்து சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. அப்போ தான் அவனுக்கு காசு வரும். வருமானம் இல்லைன்னா அந்த கொடையை தூக்கிக்கிட்டு அந்த குடைராட்டினக்காரன் தான் ஊரை சுற்றுவான். அதைத்தான் இந்த கவிதை உணர்த்துது. அப்போது குடைராட்டினத்தை சுற்றினா தான் காசு வரும். அதை எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றினாலும் இன்றைக்கி என்ன கிடைக்கலைன்னா வருமானம் கிடைக்கவில்லை. அப்போ இது வந்து ஒரு வறுமையை சொல்லக்கூடியதாக இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.